Welcome to SS Cutie Craft. Hello friends, வணக்கம். Welcome to SS Cutie Craft channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல கண் கருவளையத்தை பத்தின ட்ரீட்மெண்ட் தான் பார்க்க போறோம். அதாவது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் அது ஒரு காமன் ப்ராப்ளமா இருக்கு. ஆமாம். ஸோ இது எதனால காமனான ஒரு ப்ராப்ளமாக மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே கேட்ஜெட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, ரைட்? ஸோ மொபைல் ஃபோன்லேருந்து ஐபேடு அது இதுன்னு சொல்லிட்டு தே ஆர் லைக் ஸ்பெண்டிங் லாட் ஆஃப் டைம். அதாவது அதில் தான் முழு நேரத்தையும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க கூட சொல்லலாம். முன்னாடிலாம் டிவி பார்த்தது பார்த்தீங்கன்னா கூடாது, டிவி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ மொபைலே பார்க்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் மொபைல் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இதனால கூட பார்த்தீங்கன்னா அந்த கண் கருவளையம் அப்படிங்கிறது டெவலப் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரீசன் தான். அண்ட் இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்லெஸ்னஸ், தூக்கமின்மை. ஸோ தூக்கமின்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விளைவை நமக்கு கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் தான் அதை காமிக்கும். ஸோ இந்த கருவளையம் கண்ணில் ஃபார்ம் ஆகிற அந்த கருவளையத்தை எப்படி ட்ரீட்மெண்ட்ல எளிதான ட்ரீட்மெண்ட்ல வீட்லேயே நீங்கள் எப்படி சரி செய்துக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிக்க போறாங்க வசுந்தரா மேம் ஃப்ரம் தி விசிபிள் டிஃபரன்ஸ். பார்க்கலாமா? SS Cutie Crafts சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க சூரியகலா. அவங்களுடைய கண் அடியில் பார்க்கும்போது கருவளையம் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டு வந்திருக்காங்க. சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ஹெர்பல் ரெமெடிஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதை வீட்லேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பார்க்கலாமா? கண் கருவளையம் சிகிச்சைக்கு வேணுன்றது என்னென்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாதாம் அரைச்சிது. ஸோ இது பார்த்திங்கன்னா பாதாம் ஊற வச்சு அரைச்சி கொஞ்சம் லிக்விடாக எடுத்துருக்கோம். இது பாதாம் மில்க் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பாதாம் எண்ணெய். மூணாவது இந்த வெள்ளரிக்காவுடைய துருவல். இந்த மாதிரி ஸ்லைஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இப்படி துருவியும் நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரைச்சி நான் ஒரு பேக் மாதிரி வச்சுருக்கேன். அதை இந்த காஸ் மேலே போட்டு அவங்களுடைய கண் கருவளையம் அடிப்பகுதியை நம்ம சரிப்படுத்த போகிறோம். கண் கருவளைய சிகிச்சைக்கு ரொம்ப தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா வால்நட், அக்ரூட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வால்நட் ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸையும் பிரைட்னஸையும் கொடுக்கும். ஸோ அதை நம்ம பேக்கில் அரைச்சிருக்கேன். அதே மாதிரி பிஸ்தா பருப்பு, அதுவும் ரொம்ப நல்லது. நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது அதில், அதுவும் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். பாதாம் பற்றி சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஹை ஆன்டி ஏஜிங் எலிமெண்ட்ஸ் அதில் இருக்குது. விட்டமின் இ, டோகோஃபெரால் அப்படின்னு சொல்கிற அந்த விட்டமின் இ சத்து அதில் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு பேக்காக அரைச்சிருக்கோம். அதை அப்புறமா நம்ம போட போகிறோம். முதல்ல நான் இந்த பாதாம் மில்கால் அவங்களுடைய கண் அடிப்பகுதியை கிளென்ஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் இந்த பாதாம் பாலால் இந்த இடத்த நல்லா கிளென்ஸ் பண்ண போகிறேன். இது கண் கருவளையத்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஊட்டச்சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. மட்டும் இல்லை, ஸ்கின்னை சாஃப்ட் பண்ணும், நல்லாவும் பிரைட் பண்ணும். ஸோ இங்கே இருக்கிற பழைய மேக்கப்பாக இருக்கலாம், இல்லைன்னா பவுடராக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று அவங்க ஸ்கின்னில் இருந்ததுன்னா அதை நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். கருவளையம்னாலே பாதாம் நம்மக்கிட்ட இருக்கிறது நல்லது. உள்ளே சாப்பிட்றதுக்கும் பாதாம் கண்டிப்பாக டெய்லி ஒரு 3-4 பாதாம் நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் காட்டன் கிளாத்தால் தொடைங்க. சில பேர் இந்த கண் சுற்றி ஏரியாவை ரொம்ப ஹார்ஷாக டீல் பண்ணுவாங்க, அழுத்தி தேய்ப்பாங்க, அரிக்கும்போது ரொம்பவே அதை கசக்கிடுவாங்க. அது மாதிரி பண்ணாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரெண்டாவதாக நான் யூஸ் பண்ண போகிறது பாதாம் ஆயில். ஸோ இதில் ஃபியூ ட்ராப்ஸ் தான் நமக்கு தேவை. கை விரல்களை டிப் பண்ணிவிட்டு இந்த நெத்தி பகுதி, கண்ணோட அடிப்பகுதி, கை விரல்களால் சாஃப்டாக அந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா போதும். யூஸ்வலாக இங்கே மசாஜ் செய்யும்பொழுது இந்த 3வது விரலில் கொண்டு லைட்டாக இந்த மாதிரி மசாஜ் செஞ்சுக்கோங்க. ஒரு 20 முறை இப்படி செய்யலாம். இந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் வரும், நியூ கொலாஜன் ஃபார்ம் ஆகும், ஏற்பட்டிருக்கிற கருமையும் ரிங்கிள்ஸும் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜஸ்ட் உங்களுடைய ரிங் ஃபிங்கர், இந்த 3வது ஃபிங்கரால் லைட்டாக மேலே வெளியில் உள்ள அந்த மாதிரி ஸோ அப்படியே கொண்டு வாங்க. அதாவது இப்படி அவுட்டில் இன்ல அவுட் இன், அப் அவுட் இன். அதே மாதிரி கொஞ்சம் நேரம், ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் செஞ்சிங்கன்னா போதும். கண்ணுடைய மேல் பகுதியிலையும் லைட்டாக செய்யலாம். ஆனால் நீங்கள் செய்கிற எதுவுமே கண்ணுக்குள்ளே போகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நெத்தியில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின், டென்ஷன் அதிகமாக இருக்கும் சில பேர்.
அதனால தான் அந்த கண் கருவளையமே வரும். ஸோ அந்த நெத்தியை கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணலாம். ஒரு காஸ், இந்த மாதிரி ஒரு காஸ் இருந்தால் அதை எடுத்து இப்படி கண்ணுக்கு மேலே வைங்க. நீங்கள் போட போகிறது எதுவாக இருந்தாலும் ஒரு காஸ் மேலே போடும்பொழுது அது கொட்டாமல் இருக்கும். அதுதான் இதோடைய மெயின் ரீசன் இதை யூஸ் பண்ணுறதுக்கு. நான் ஆல்ரெடி நிறைய வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன், அதை அரைச்சிருக்கேன். அதை இந்த ஹோல் ஏரியாவில் நான் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி ஒரு லக்ஸூரியஸ் ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் உள்ளே சாப்பிட்றதே அவ்வளோ ஒரு பெரிய லக்ஸுரி தான். அது வெளியில் போடும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண் மேலே நான் போடல, அந்த புருவங்களுக்கு மேலேயும் கண்ணோட அடிப்பகுதியிலையும் மட்டும்தான் போட்டிருக்கேன். அடுத்ததாக வெள்ளரிக்காய் துருவல் எடுத்து கண்களுக்கு மேலே வைக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட அந்த ஜூஸ் இல்லாமல் நல்லா ஸ்குவீஸ் அவுட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ஜூஸ் இருந்தால் கண்ணுக்குள்ளே போகும், ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அந்த துருவலை மட்டும் வச்சாலே அவ்வளோ ஒரு ஹெவர்லியாக இருக்கும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். இது நம்ம சொல்கிறோமே தவிர நிறைய பேர் அதை செய்யறதே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஐ பேட்ஸை வச்சதுக்கப்புறம் ஒரு 10 minutes வெயிட் பண்ணலாம். இந்த பாதாம் இதெல்லாம் அரைச்சி நம்ம போட்டிருந்த பேக் ரொம்ப நல்லா செட் ஆகிருக்கு. 10 minutesக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுக்கலாம். அப்படி ஜஸ்ட் ரோல் பண்ணி எடுக்க வேண்டியது தான். நல்லா தொடச்சிட்டு பார்க்கலாம். இந்த இடம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் கருமை குறைஞ்சிருக்கு. இன்னும் சில முறைகள் அவங்க செய்ய வேண்டியிருக்கும். ஒரு 4-5 டைம் செய்யறதுக்குள்ளே இந்த கண் கருவளையம் நல்லா குறையும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்கலாம். சூரியகலாவோட கண் அடியில் கருவளையம் ஒரு 10% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் குயிக்காக ஒரு நம்ம 5-10 minutesல இந்த ட்ரீட்மெண்ட்டையே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 4-5 முறைகள் செய்யும்பொழுது அது நல்லாவே குறையிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒரே நாளில் போகும்னு எதிர்பார்க்க முடியாது, கண்டிப்பாக கொஞ்சம் நாட்கள் ஆகும். ரொம்ப சிம்பிளானது தான். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக SSQT கிராஃப்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். SSQT கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.